சின்ன தம்பி அந்த ரோல் எப்படி போயிட்டு இருக்கு actually? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு சீரியல். ஆமா, முடிய போகுது. எங்களுக்கு வந்து ஆக்சுவலா முடிஞ்சிடுச்சு. So, அதுல உங்களோட பெக்யூலியரான ஒரு ஸ்லாங் இருக்குல்ல சார்? அது நான் பேசுறது இல்ல, அது என் டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுறது. நான் இப்பதான் பேசுவேன். உன் பேரு என்ன? என் பேரு சின்ன தம்பிமா. So, ஜோஜோ எப்படி இருக்காங்க? ஜோ சூப்பரா இருக்கான். இஸ் லைக் 9 months old. லைக் ஊரா சுத்திட்டு இருக்காரு. 8 monthsல இஸ் ஆல்ரெடி been to 6 countries. அவனை வச்சு நீங்க உங்க வைஃப்க்கு இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் லைக் இந்த உமன்ஸ் டேக்கு அவங்கள நினைச்சு எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. லைக் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அவங்களை நினைச்சு. ஏன்னா அவளை வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். லைக் we fell in love when we was in 10th 11. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய், திஸ் இஸ் பூர்ணிரா சந்திரன் ஹியர். நம்ம கூட ஆக்டர் அவினாஷ் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சின்ன தம்பி அந்த ரோல் எப்படி போயிட்டு இருக்கு actually? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு சீரியல். ஆமா, முடிய போகுது. எங்களுக்கு வந்து ஆக்சுவலா முடிஞ்சிடுச்சு. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு சீரியல். எனக்கு முதலா நான் ஒரு ஹீரோவா வெளியே தெரிஞ்ச ஒரு சீரியல். அது இத்தனை பேருக்கு சின்ன தம்பியா ரெஜிஸ்டர் ஆகுறதே ஒரு பெரிய விஷயம். லைக் அது போய் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுல உங்களோட பெக்யூலியரான ஒரு ஸ்லாங் இருக்குல்ல சார்? ஒரு ஸ்லாங். ஸோ அதை எங்களுக்காக ஒரு 2 லைன் பேச முடியுமா? அது நான் பேசுறது இல்ல, அது என் டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுறது. நான் இப்பதான் பேசுவேன். உங்க வாய்ஸ் இல்லையா? என் வாய்ஸ்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவர் வந்து பேசியிருப்பாரு என்னோட டப்பிங் ஆர்டிஸ்ட். பட் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா வீட்ல? ஆமா, அது ஷூட்ல பண்ணும்போது நம்ம அப்படியே ட்ரை பண்றது தான். நான் நார்மலா தான் பேசுவேன். ஆமா, ஆனா இருந்தாலும் அந்த ஸ்லாங் ஏத்த மாதிரி நீங்க நடிக்கும் போது தானே அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்க முடியும். சோ அதை நீங்க ட்ரை பண்ணி ஒரு லைன் அது பெருசா எனக்கு வந்தது இல்ல அந்த ஸ்லாங். லைக் ராம்நாத் ஸ்லாங் அது பெருசா நம்மளுக்கு வந்தது இல்லை. ஏன்னா நான் பிறந்து வந்தது எல்லாமே சென்னையில. ஸோ சென்னை ஸ்லாங் வந்து அது ஒரு வைபாவே ஒட்டிச்சு இருக்கு. சோ ஜோஜோ எப்படி இருக்காங்க? ஜோ சூப்பரா இருக்கான். இஸ் லைக் 9 months old. லைக் ஊரா சுத்திட்டு இருக்காரு. 6 months லைக் 8 monthsல இஸ் ஆல்ரெடி been to 6 countries. அவனை வச்சு நிறைய கண்ட்ரி டிராவல் பண்ணணும்னு எங்களோட பெரிய ஆசை. அதுதான். இது நீங்க முன்னாடியே பிளான் பண்ணதானா? ஆஃப்டர் பேபி லைக் அவங்கள கூப்பிட்டுட்டு இந்த இடம்லாம் டிராவல் பண்ணணும் அப்படின்றது முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்களா? இல்ல இது நல்லா இருக்கு, இதை நம்ம ட்ரை பண்ணுவோம்னு? ஆக்சுவலா நானும் ட்ரீஸா பயங்கரமா ஊர் சுத்துவோம். லைக் இங்கன்னு மட்டும் இல்லாம லைக் பக்கத்துல எங்கேயா போகணும்னா கூட லைக் பிளானே இல்லாம போவோம். அந்த மாதிரி தான் பேபியை வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பேபியை வச்சுட்டு போறது பயங்கர கஷ்டம்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அவங்க 2 years இருக்க வரைக்கும் தான் அவங்களால ப்ராப்பரா ஊர் சுத்தி பார்க்க முடியும். 2 வயசு தாண்டிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு வந்துட்டு எங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. லைக் 2 பேரா போற இடத்துல இப்ப 3 பேரா போறோமா, அது லைக் பியூட்டிஃபுல்லா இருக்கு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு? அது சர்ப்ரைஸ். சீக்கிரமா வந்து அது வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? டான்சிங் பிடிச்சிருக்கா? ஏன்னா நீங்கள் டான்ஸராக தான் இவ்வளோ வருஷமும் கடந்து வந்திருக்கீங்க. இப்போ ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா? ஸோ டான்சிங் ஈஸியா இல்லை ஆக்டிங் ஈஸியா? ரெண்டுமே ஈஸி இல்லை, ரெண்டுமே கஷ்டம் தான். டான்ஸிங்குமே ஈஸி இல்லை, ஆக்டிங்குமே ஈஸி இல்லை. அதே மாதிரி 2 லைக் இது வந்து உங்கள் அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா கேட்குற மாதிரி இருக்கு. ஆக்டிங் பிடிக்குமா டான்ஸ் பிடிக்குமா இது சொல்றது பயங்கர கஷ்டம். ஏன்னா எனக்கு 2மே பிடிக்கும். அதனால தான் எனக்கு இதை விட்டு வேற எங்கேயுமே பிடிக்கலன்னு இல்லை, தெரியாது எனக்கு வேற எதுவுமே. இது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆக்டிங் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இன்ட்ரெஸ்டடாக தான் இருந்தீங்களா இல்லை இந்த டான்சிங்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆக்டிங் வந்து? ஆக்சுவலா நான் ஆக்டிங் வந்துட்டு டான்ஸ் மூலியமா தான் வந்தேன். எனக்கு வந்துட்டு பெரிய கொரியோகிராஃபர் ஆகணும், ஒரு சூப்பரான ஒரு டான்சர் ஆகணும் தான் என்னோட ஏமாவே இருந்தது. அது வந்துட்டு ஒரு ட்ராக்ல மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்டிங் பார்க்க ஆரம்பிச்சேன்னா நிறைய பேர் என் முன்னாடி ஆக்ட் பண்றதை பார்க்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆக்டிங் ஹஸ் பிகம் லைக் ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. அது இப்போ என்ன சொல்றதுன்னா டான்ஸும் ஆடணும், எனக்கு ஆக்டிங்கும் பண்ணணும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும்.
ஸோ லைஃப்ல வந்து ஒரு ஒரு கப்பிள்ஸ்ல வந்துட்டு ஒருத்தங்க ஒரு ஃபேம்ல இருக்கும்போது இன்னொருத்தங்க அது மாதிரி இல்லை அப்படிங்கும்போது லைக் இப்போ இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கும்போது லைக் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் லைக் ஒய்ஃப்க்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா, இல்லை அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் தானா? என் ஒய்ஃப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஏன்னா அவளை புரிய வைக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே இல்லை. அவள் தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருப்பா. அவள் மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் பயங்கர புஷ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்றது, அதை கன்வின்ஸ் பண்ணணும், இதை பத்தி நான் பேசணும்னு இல்லை. ஷீஸ் லைக், இதுதான் என்னோட கெரியர், இதுதான் நான், இதுதான் அவினாஷ்னு வந்து அவ லவ் பண்ண இது. ஸோ என்னை எதையும் மாத்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்ததில்லை. அதே மாதிரி அவளை புரிய வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு வந்ததில்லை. ரொம்ப அப்போ அழகாவே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க உங்க ஒய்ஃப்க்கு இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் லைக் இந்த உமன்ஸ் டேக்கு அவங்கள நினைச்சு எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க அப்படின்றத சொல்ல முடியும்? லைக் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அவங்கள நினச்சி. ஏன்னா லைக் அங்கே வந்து லைக் துபாயில் இருக்கும்போது அவங்க தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவளை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். லைக் வி ஃபெல் இன் லவ் when we was in 10th 11th. ஸோ அப்போ இருக்கிற ட்ரீஸாக்கும் இப்போ இருக்கிற ட்ரீஸாக்கும் லைக் ஒரு 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 பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருக்குது, பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி லெவல், பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட லெவல் இருக்குது. அந்த விஷயத்தில் பயங்கர ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி அவனால் சிங்கிளாக எதுவாக இருந்தாலுமே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நான் அந்த இடத்துல இல்லைனா கூட என்னையும் சேர்த்து அவள் வந்துட்டு அவளாக மாறிடுவா. ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அண்ட் நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஜோவோட ட்ராவல் பண்ணணும்னு நாங்கள் விஷஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.